Hey all, welcome back to my channel. Good morning. குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்ச் ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறதுக்கு தான். இன்றைக்கி என்ன லஞ்ச் பேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் ரைஸும் பன்னீர் ஃப்ரையும் தான். என்னோடய ரெசிபியான கேரட் ரைஸும் பன்னீர் ஃப்ரை. குயிக்கான லஞ்ச் மார்னிங். நான் ரைஸ் வந்து காலையில் எழுந்திரிச்சு தான் வச்சுருக்கேன். நீங்கள் நைட்டு வச்சுருந்த ரைஸ் இருந்திருந்தால் கூட காலையில் எழுந்துச்சி சீக்கிரமாக வித்தின் 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணிடலாம். நம்ம ரெசிபி பார்க்கலாம். நான் பன்னீர் ஃப்ரைக்கு வந்து பன்னீர் கட் பண்ணியிருக்கேன். மெலிஸாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் ஓகேனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மசாலா ரெடி பண்ணுறேன். மசாலா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரோஸ்டட் ஜீரா பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி, ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். அது அதிகமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுற வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். அந்த மசாலா அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகும். பன்னீர் மேலே ஒட்டுங்கிறதுக்காக மட்டும்தான் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி இந்த மாதிரி வச்சுருங்க. நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் ஒரு 10 மினிட்ஸாவது அது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. நம்ம பன்னீர் பக்கோடாவோ 65 போடணும்னா டீப் ஃப்ரை பண்ணணும். இது கிட்டத்தட்ட அதே மாதிரி டேஸ்டியாக இருக்கும், அதை விட டேஸ்டியாகவும் இருக்கும். ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். அண்டு ரொம்ப குயிக்கான ஒரு சைட் டிஷ் இது மார்னிங் டிஃபனுக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நான் பரட்டி வச்சுட்டேன். இப்போது வந்து கேரட் சாதம் தாளிச்சிடலாம். நான் மார்னிங் 5:30 வந்து சாதம் குக்கரில் வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். சாதம் எப்போவுமே நீங்கள் கலந்து சாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. சூடு சாதமாக இருந்தால், நேற்று நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சாதமாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நான் உடையாது, கலரும் போது அழகாக உதிரியாக வரும். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா, கொஞ்சோண்டு ஆயில் எடுத்து அதில் வந்து கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா துருவின கேரட், ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதுலேயே வந்து மஞ்சத்தூள், அப்புறம் இந்த கேரட் ஆனியனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. நான் சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிக்கல, பட் நான் சாதம் சேர்த்ததுக்கப்புறமா அதுலேயும் உப்பு போட்டுப்பேன். அதனால் இந்த கேரட்டு வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடியை போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அதில் வந்து நம்ம அந்த சாம்பார் பொடியெலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் கேரட்டும் கொஞ்சம் வெந்துடும். அதனால் மூடி போட்டு விட்டுருங்க. தண்ணி கம்மியாக விட்டால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிருக்கும், நல்லா கேரட்டும் வதங்கியிருக்கும். இப்போ நீங்கள் சாதத்தை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க சாதத்தை போட்டு. உப்பு, நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்காததால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் கடைசியாக வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கேரட் சாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாம்பார் பொடி போட்டு நம்ம கேரட் சாதம் கலரும் போது கடைசியாக வந்து ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு கலந்து கட்டினீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக நெய் போட்டு கலரிட வேண்டியதுதான். அவ்வளோதான், கேரட் சாதம் ரெடி. இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரைஸ் ரெடியாக இருந்தால் 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக லஞ்ச் பேக் பண்ணக்கூடியது இது ரெசிபீஸ் ரெண்டுமே. அவ்வளோதான், கேரட் சாதம் ரெடி. இப்போ நான் பன்னீர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து ஆஸ் சச் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. போட்ட உடனே ஹீட்டில் டக்குன்னு குக் ஆகிற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மசாலா தான் உங்களுக்கு குக் ஆகணும். 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அந்த மாதிரி பேனில் ஷாலோ ஃப்ரை
ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் திருப்பி எடுத்தாலே போதும், பன்னீர் ஃப்ரை ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே பன்னீர் ஃப்ரை வந்து நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு, நம்ம வெறும் பருப்பு அதுக்கெலாம் கூட நீங்கள் தொட்டுக்க எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இன்னையோட ரெசிபீஸ். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.